ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள ஒரு வீடு மட்டும் இருக்கு. இந்த தனிமையான வீட்டில மணிவேந்தன் என்ற வயதான மனிதர் வாழ்ந்துட்டு வர்றார். இவருக்கு ரியான், ஷியான், கியான் என்ற 3 பிள்ளைகள் இருந்தாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 3 பேரும் ஒரே மாதிரி ஒரே உயரத்துல இருந்தாங்க. இதுல யார் ரியான், யார் ஷியான், யார் கியான் என்பத இவருடைய தந்தையை தவிர வேறு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இதில் ரியானுக்கு பல சிக்கலான முடிச்சுகளையும் அவிழ்க்கக்கூடிய திறமை இருந்தது. ஷியானுக்கு விலங்குகளுடன் பேசும் திறமை இருந்தது. கடைசியா கியானுக்கு இரவில் கண் பார்வை நன்றாகவே தெரியும். என் அன்பான பிள்ளைகளா, உங்கள் 3 பேரையும் இந்த ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்து இந்த காட்டுக்குள்ள யாரிடமும் காமிக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஒரு விஷயத்துல எப்பவும் ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதால ஊருக்குள்ள போறப்ப எப்பயோ தனியாத்தான் போனோம். அது மட்டும் இல்லாமல் யாரிடமும் அதிகமா பேசக்கூடாது. சரி தந்தையே, இதே விஷயத்தை தினமும் எங்களிடம் கூறுகிறீர்களே, எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் என்ன சிறு குழந்தையா? சரி, இன்னைக்கு யார் ஊருக்குள் இருக்கும் சந்தை கடைக்கு போவது? தந்தையே, இன்று நான் தான் செல்ல வேண்டும். ஷியான் சந்தைக்கு பொருள்கள் வாங்க ஊருக்குள்ள கிளம்பி போறான். அப்போது அந்த சந்தைக்கு வயதான ஒரு மனிதர் பார்க்கறதுக்கு மர்மமாக வந்தாரு. அவர் கூட ஒரு நாயும் வந்தது. அப்போது ஷியான் அந்த நாயை பார்த்தவுடன் அங்கே நின்றுவிட்டாள். அந்த நாய், இவன் மட்டும் அரசரிடம் இருந்து ஏதோ காரணங்களை சொல்லி தங்கத்தை திருடி நினைத்ததை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் என்னையோ கவனிப்பதே இல்லை. ஷியானுக்கு மிருகங்கள் பேசுவதை கேட்கும் திறன் இருப்பதால் அந்த நாய் பேசியதை கேட்டு உடனே அவனும், என்ன, உன் எஜமானன் உன்னை மிகவும் துன்பப்படுத்துகிறானோ? நான் பேசுகிறது உனக்கு புரிகிறதா? நீ மட்டும் இல்ல, எந்த மிருகங்கள் பேசினாலும் அது கேட்கும் சக்தி எனக்குள் உண்டு. சரி கூறு, உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே செல்பவர்தான் என் எஜமான். இவர் இந்த ராஜ்யத்தின் அரசரிடம் உளவாளியாக இருக்கிறார். அதுவும் பொய்யான தகவல்களை கொடுத்து அதற்கு பதிலாக தங்கத்தையும் பொருளையும் பெற்றுக் கொள்கிறார். தற்போது கூட இந்த ராஜ்யத்திற்கு ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்று அரசிடம் கூறிவிட்டு இந்த சந்தைக்கு சில கயிறுகளை வாங்க வந்திருக்கிறான். கயிறை எதற்காக வாங்க வந்தார் தெரியுமா? இந்த ராஜ்யத்தின் அரசரிடம் செல்வதற்கு முன்பு எதிரி நாட்டு அரசரிடம் சென்று ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டான். அது என்ன ஒப்பந்தம் என்று தெரியவில்லை. ஆனால் அதன் பின்புதான் நான் அந்த இடத்திற்கு சென்றேன். அப்போது இரவில் அந்த அரசர் வருவார். அவர் வரும் வழியில் நான் ஒரு கயிறை கட்டுவேன். அவர் வந்த வண்டியும் கீழே விழுந்துவிடும். அதன் பின்பு அவர் கதையை முடித்து விடுங்கள் என்று அந்த நாட்டு அரசிடம் கூறிக்கொண்டு இருந்தான். ஆனால் அது எந்த இடம், என்ன ஒப்பந்தம் என்பது எனக்கு தெரியவில்லை. சரி, இதையெல்லாம் ஏன் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? நீ மனது வைத்தால் நம் அரசரையும் உன் ராஜ்யத்தையும் இதிலிருந்து காப்பாற்றி விடலாம். என்ன, எனக்கு உதவுகிறாயா? சரி, இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கு 3 வேளையும் நல்ல சாப்பாடு அரசரிடம் சொல்லி நான் ஏற்பாடு செய்கிறேன். என்ன, சம்மதமா? சரி, நான் உனக்கு உதவுகிறேன். ஆனால் எந்த இடம் என்று தெரிந்த பின்பு நான் எப்படி உன்னை வந்து பார்க்க முடியும்? அந்த இடத்தை நீ பார்த்த பின்பு இந்த ஊர் காட்டுப்பகுதிக்குள் ஒரே ஒரு வீட்டில் வெளியில்தான் நான் நிற்பேன். அங்கு வந்து என்னிடம் கூறு. இங்கே பார் வீரனே, இந்த இடத்தில்தான் அரசரை திட்டமிட்டு தீர்த்து கட்டப் போகிறோம். இங்கே இப்படி அரசர் வருவார். அவரை இங்கு அழைத்து வருவது என்னுடைய வேலை. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நீ என்ன செய்கிறாயென்றால், நான் இன்று வாங்கி வந்த கயிற்றை உன் கூட்டாளியிடம் கொடுத்து சில பேர் வழிக்கு அந்த பக்கமும் வேறு சில பேர் வழிக்கு இந்த பக்கமும் மறைந்து நின்று கயிறை பிடித்து கொள்ள வேண்டும். அரசர் வந்த பின்பு அந்த கயிற்றை இழுத்து அரசரை கீழே விழ வைத்து அதே கயிற்றால் அவரை கட்டி போட வேண்டும். ஆனால் யாரினாலும் அந்த கட்டை கழற்றாதபடிக்கு கட்ட வேண்டும். அதன் பின்பு நதியில் அவரை தூக்கி எறிய வேண்டும்.
ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த கயிறு கருப்பு நிறமாக இருக்கும். அதை தெரியாத வண்ணம் தரையில் வைக்க வேண்டும். உத்தரவு நீங்கள் கூறியது போலவே நாங்கள் செய்கிறோம். என்ன மாரியப்பா, நான் சொன்னது போல கயிறு இறுக்கமாக கேட்டிருக்கியா? அரசர் வந்தவுடன் இந்த கயிறு இழுத்து அவரை கீழே விழ வைக்க வேண்டும். எச்சரிக்கையாயிரு. இந்த கயிறை நன்றாக இறுக்கமாக யாரும் அவிழ்க்காத வண்ணம் கட்டியிருக்கிறோம். சரி வா, அந்த உளவாளியின் தூதுக்காக காத்துக் கொண்டு இருப்போம். இப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. ஆனா இங்க நடந்தது எல்லாத்தையும் அந்த நாய் ஓரமா நின்னு கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. உடனே அந்த நாயும் காட்டுக்குள்ள இருக்க அந்த யான் வீட்டுக்கு கிளம்பி போகுது. அந்த நாய் அந்த காட்டுக்குள்ள சென்று சியான் கிட்ட சொல்லி அந்த இடத்திற்கு கூட்டிட்டு போகுது. அந்த நாய் அந்த 3 பேரையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருது. அங்க இந்த கயிறை வைத்துத்தான் அரசரை தீர்த்து ககட்ட முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த நாய் என்ன சொல்கிறது? இந்த கயிற்றை வைத்து தான் அரசரை தீர்த்து கெட்ட முடிவு செய்து இருக்கிறார்களாம். ரியான், உன்னுடைய திறமையை காண்பி இந்த கயிற்றை அவிழ்த்து மட்டும் விடு. இரவில் இதை இழுப்பவர்களுக்கு தெரியாது. அரசரும் இதை விட்டு கடந்து சென்று விடுவார். அவர்களும் கீழே விழுந்து விடுவார்கள். உடனே ரியான் அந்த முடிச்சுகளை அவிழ்த்து விட்டான். அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் அந்த நாயும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. அந்த 3 பேரும் நேராக அரசரிடம் சென்று நடந்த அனைத்தையும் கூறி அவர் தனியாக செல்ல வேண்டாம் என்று எச்சரித்து அவர்களுக்கு பின்னே படை வீரர்களையும் அழைத்துச் செல்லுமாறு வலியுறுத்தினர். அரசரும் சம்மதம் தெரிவித்து அவர்களை முன்னே அனுப்பி வைத்தார். அதுக்கப்புறம் அரசரை அழைத்துக் கொண்டு அந்த உளவாளி அந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே அரசர் அந்த கயிற்றுக்கு அருகில் சென்ற உடனே கயிறை இழுக்கிறார்கள். அந்த கயிறு முடிச்சு கழட்டி இருப்பதால் இழுத்த இருவரும் கீழே விழுந்து விடுகிறார்கள். அரசரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி சென்று விடுகிறார். ஆனால் அந்த உளவாளி அதே இடத்தில் நின்று அவர்களை கோபமாக திட்டிவிடுகிறார். இதை கவனித்த அரசர், சோம்பேறிகளா, இந்த சின்ன வேலையை கூட உங்களால் செய்ய முடியாதா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அரசரை தனியாக காட்டுக்குள் அழைத்து வந்தேன். இவரை தீர்த்து கெட்ட இதைவிட நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. சரி, வாருங்கள், இவரை அதே கயிற்றில் வைத்து கட்டி போடுங்கள். என்னை தீர்த்து கட்டவா இந்த காட்டுக்குள் அழைத்து வந்தாய்? இதெல்லாம் எனக்கு முன்பாகவே தெரியும். இந்த விஷயங்களை நீ வளர்க்கும் நாயின் மூலமாக ரியான், சியான், கியான் என்ற 3 சகோதரர்கள் அறிந்து என்னிடம் ஏற்கனவே கூறிவிட்டனர். நான் தனியாக இங்கே வரவில்லை. என் படை வீரர்கள் என்னை பின்தொடர்ந்து இங்கு வந்திருக்கிறார்கள். படை வீரர்களே, இவனை கைது செய்யுங்கள். நீங்கள் என் உயிரையும் இந்த ராஜ்யத்தையும் காப்பாற்றி விட்டீர்கள். இன்று முதல் நீங்கள் 3 பேரும் இந்த அரண்மனையில் ஒரு அமைச்சர் பதவியில் வைக்க வேண்டும். அதுவும் என் ஆலோசனை குருவாகவும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த ராஜ்யத்திற்கும் மிகுந்த உதவி செய்த இந்த நாய்க்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 வேளை உணவு இந்த நாய்க்கு என் வாழ்நாள் முழுவதும் கொடுப்பேன் என்று நான் உறுதியளிக்கிறேன்.